ஹைடா, பொண்ணு பாட்டில் லைக் வேணும் அப்படி கேட்டுருந்துப்பேன். அவ்வளோ லைக் வந்தது. ஸோ இத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியுதா, அதுக்காகவே வீடியோ போட்டேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன், பர்த்டேக்கா 2 டேஸில் போட பார்க்குறேன். அந்த அளவுக்கு அது யாரும் லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு அது ரீச் இல்லை. 2 டேஸில் பார்த்துடலாம். ஓகே, பொண்ணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ வயல் ஒரு பிளேஸ்ல போயிட்டு நின்றுருப்பான், கொஞ்சம் தனியா. வி அண்ட் ஜியா 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. நீங்க ஒரு ஷாப்பு முன்னாடி நின்றுருக்கீங்க. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். அவரும் அங்கிருந்து நடந்து வராரு. இது எவ்வளோ? ஏதோ அந்த ரோஸ். அதுவா? ரொம்ப ரேர். அது வேணுமா உனக்கு? அவரும் கொண்டு வந்து உங்க முன்னாடி வைக்க, அவர் ஜஸ்ட் உங்க கிட்ட வர மாதிரி தான் வந்திருப்பாரு. பின்னாடி நின்னுக்கிட்டீங்க. அதை பத்திலாம் கண்டுக்காம உங்களுக்கு அந்த திங்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ஓபன் பண்ண, அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரேர். கிட்டத்தட்ட இது செஞ்ச 70 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ண போக நீங்க டெஸ்ட் பண்ற மாதிரி கிட்ட வரீங்க. என்ன பண்ற? இல்ல, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரேர் கலெக்ஷன். இதுக்கான காசு உங்ககிட்ட இருக்கா? காசா? ஒரு நிமிஷம் அப்படின்னு பேக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கான அமௌண்ட் இல்லை. அது ரொம்ப அதிகமா சொல்றாங்க. நீங்க ஒரு மாதிரி முளைச்சிட்டு அவனை பார்க்க, காசு இல்லை. காசு இல்லைன்னா இடத்த காலி பண்ண அப்படின்னு அவர் அதை அகைன் பேக் பண்ண போறாரு. ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு. டச்சா? இது ரொம்ப ரேரு. நீ எப்படி டச் பண்ணுவ? நீ எல்லாம் இதெல்லாம் பாக்குறதோட சரி, இதெல்லாம் வாங்கவே முடியாது உன்னாலலாம். இல்ல, எங்க வீட்டுல இது போல ஒண்ணு இருந்தது. அவன் உங்களே பார்க்க, எங்க வீட்டுல இது போல ஒண்ணு இருந்தது. என் அப்பா என் அம்மாக்கு வாங்கி கொடுத்தது. அப்படியா? என் அப்பாவும் என் அம்மாவும் லவ் மேரேஜ். அப்பா வாங்கி கொடுத்தது. பட் இப்போ அது இல்லை. என்னாச்சு? என் அப்பா உடைச்சிட்டாரு. என்ன? அவரே வாங்கி கொடுத்து அவரே உடைச்சிட்டாரா? ரொம்ப ரேருமா இதெல்லாம். நீங்க அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு, அதாவது பயாலஜிக்கல் டேட். அவரு உங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போ ரியா உங்க அப்பா அதை உடைச்சிருப்பாரு. உண்மையா அவங்க இப்போ லவ் பண்ணும்போது உங்க அப்பா அவ்வளவு இதுவா லவ்வோட உங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. அது உடைக்கும் போது உங்க அம்மா அவ்வளவு அழுதுருப்பாங்க. அது ஒண்ணு மட்டும்தான் அவர் நினைப்புல என் கூடவே இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வருது. உள்ள ஒரே ஒரு ரோஸ் தான், ஃபுல் கவர்ல கிளாஸ் பாட்டில். அந்த காலத்துலலாம் நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கு இது வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ்க்குலாம் ஒன்று இருந்துட்டே இருக்கும். அது போல ஒரு திங்ஸ் தான் அது. நீங்க அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அவ அதை பேக் பண்றான். அந்த கிளாஸ் மேல லைஸா தூசி பட்டிருக்கு. அவ அதை தொடச்சு விடும்போது, ஆனா ஒரு நிமிஷம், அவ அவங்க மூஞ்சிய பார்க்க, நான் கொஞ்சம் டச் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்க கேட்க அவனுக்கு பாவமா இருக்கு. அவன் ஓபன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறான். டெஸ்ட் பண்றீங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த ஃப்ளவரு. இல்ல ஒரே ஒரு ரோஸ் மட்டும்தான், அவ்வளவு இதுவா இருக்கு. நீங்க அதுல இருந்து கையை எடுத்துட்டு கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்ல, அவன் அந்த கிளாஸ் போட்டு கமுத்தி எடுக்கிறான். நீங்க தேங்க்ஸ் அப்படி சொல்ல, அவன் இது சேல் பண்ணலாம் வரல, இதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, நாங்க சேல் பண்ண மாட்டோம், அதனாலதான் உனக்கு நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் சொன்னேன், உங்ககிட்ட இது இருக்காதுன்னு. பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதா, அதனாலதான். ஓ அப்படியா, என்ன பண்ண இதை வாங்கலாம் அப்படி சொல்றதுக்குள்ள ஜியா அண்ட் வி வந்துட்டாங்க. இவன் எங்க என்ன பண்ற? அது என்னாச்சு? சும்மா நீங்க ஜியாவை பார்க்க, வி என்னாச்சு, ஏன் மூஞ்சில அப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணுல மாமா அப்படி சொல்லிட்டு இருக்க. ஆப்ஷன் என்னன்னு கேட்டியே, அங்க பாரு ஒரு ரிங்க காட்டுறான், அதான் ஆப்ஷன். வீக்கும் ஒன்றும் புரியல, ஜியாக்கும் ஒன்றும் புரியல. அது ஆப்ஷனா? இவ்வளோ பெரிய ரேர் கலெக்ஷன் வேணும்னா இதை கூட ஜெயிக்கலனா எப்படி? வயன் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்க. அந்த ஷாப் ஓனரும் அந்த பேக் எடுத்து கவர் பண்ணி மேலே எடுத்து வைக்கிறாரு. என்ன அது உனக்கு வேணுமா? அது இல்லை மாமா, அது காசுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம், நானும் கேட்டு பார்த்துட்டேன் அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்க. வி ஓ அதுக்கு ஆப்ஷனா தான் இந்த ரிங்க காட்டினானா? இதில் போய் யார் வின் பண்ணுவா? சரி, ஏதோ பேசிட்டீங்களா? போயிடலாமா?
அப்படின்னு 2 பேரையும் பார்க்க லைட்டா வின் பண்ணி உனக்கு அது பிடிச்சிருக்கா? ஏதோ அது நீங்களும் திரும்பி பார்த்துட்டு என் அப்பா என் அம்மா லவ் பண்ணும்போது என் அம்மாக்காக வாங்கி கொடுத்தாரா, பட் இப்போ அது இல்லை. இது பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு வாங்கணும் அப்படின்னு. இது அன்னைக்கெல்லாம் சேல் பண்ண மாட்டாங்களா, அதான் சரி வாங்க போலாமா? வயன், நீ கேட்டது உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு அது வேணுமா வேண்டாமான்னு கேட்டா. அதான் சொன்னேன் அம்மா, அன்னைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு. நீ ஒரு கால் எடுத்து வச்சு உங்க முன்னாடி வர ஆட்டோமேட்டிக்கா உங்க கால் பின்னாடி போகுது. ஏய் இல்ல நம்ம வெளில இருக்கோம். அது உங்க கையை பிடிக்கிறான். உனக்கு அது வேணுமான்னு கேட்டேன். அத கொடுக்க மாட்டேன். உனக்கு அது வேணுமா? சரி ஓகே. உங்க கையை விட்டுட்டு அவன் கோட்டை ரிமூவ் பண்றான். என்ன பண்றீங்க மாமா? அதான் நீ கேட்டியே. என்ன? அதான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னியே. ஆமா, அதுக்கு அவன் கோட்டை ரிமூவ் பண்ணி உங்க கையில கொடுத்துட்டு வின் பண்ணா கொடுப்பாங்கல்ல. மம்மா, இன்னைக்குதான் என் கண்ணுக்கு ஏதோ நீ நார்மலா இருக்க மாதிரி தோணுது. நான் பேசினதாலையா என்னன்னு தெரியல. என்ன நீ நம்புறல அதுக்கு. மம்மா, அவன் ஷர்ட் ரிமூவ் பண்ணி உங்க கையில குடுக்குறான். மம்மா சொல்றது கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம் மம்மா அப்படின்னு அவன் பின்னாடி போறீங்க. அவன் முன்னாடி நடந்து போறான். மம்மா அது ஒரு சின்ன ரோஸ் தான், அது வேணாம் மம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க. ஜம்ப் பண்ணி அந்த ரிங்குள்ள போறான். மம்மா மம்மா நான் சொல்றது கேளுங்க மம்மா அப்படின்னு கீழே இருந்து கத்த. கொமான் வி, ரொம்ப நாளாச்சு அப்படி உன்னை பார்த்த. நீங்க திரும்பி ஜியாவை பாக்குறீங்க. என்ன வயன்? மம்மா ஃபைட் பண்ண போதும் என்ன சேர பண்றீங்க? மாமா அம்மாக்கு ஏதாச்சுன்னா வயன் எனக்கு தெரியாதா? என்ன? வி எம்எம் ஃபைட்டர். என்ன நீங்க இங்க சொல்லி முடிக்கல, பொக்குன்னு ஒரு சவுண்டு. அந்த ஆப்போனன்ட் கீழே விழுறான். நீங்க மறந்து போயிட்டு பார்க்க இங்க ஜியா ஜம்ப் பண்ணி சேர பண்றான். நீங்க ஒரு மாதிரி விய பாத்துட்டு இருக்கீங்க. வி செம்மையா ஃபைட் பண்றான். இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு கிரௌட் எல்லாம் கிடையாது. இந்த ஃபைட் பார்த்துட்டு அந்த அளவுக்கு கிரௌட் ஆகுது. எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இங்க ஜியா சேர பட்டிருக்கா. உங்களுக்கான ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க விய பார்த்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டா இருப்பான், அவ்வளவுதான். பட் இப்படி ஒரு ஃபேஸ் வீக்கிட்ட இருக்குன்னு இப்பதான் தெரியுது. இந்த ஃபைட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு கண்டினியூ ஆகுது. நீங்க ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டினியூஸா ஒரு 3 பேரை நாக் அவுட் பண்ணணும். வி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அந்த ஆப்போனண்ட்டை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டான். செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும், பட் வி ஜெயிச்சுட்டான். தேர்டு கொஞ்சம் டஃபா இருக்கு. ஸோ விளையாடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியும் அடிச்சு நாக் அவுட் பண்ண ஒரு மாதிரி நீங்க மறந்து போயிட்டு விய பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். ஸோ எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. தேர்ட் விளையாடுனாலையா அவன் கொஞ்சம் எல்லாருக்குமே டஃப்பாக இருப்பான். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிருவாங்க. 2வது ரவுண்டு கூட முக்கி ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களா. தேர்ட் ரவுண்ட் யாராலையும் ஃபினிஷ் பண்ணவே முடியாது. அவங்களையே வி ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டான். நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க. வி அந்த ரிங்குள்ள இருந்து வெளில வரான். ஜியா ஓடி போயிட்டு ஹக் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டு ரொம்ப நாளாச்சுடா உன்னை இப்படி பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்க. வீ கண்ணு உங்க மேல நீங்க வீயை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி சரி விடுடி, ஒரு நிமிஷம் உனக்கு முன்னாடி தண்ணி வாங்கிட்டு வர ஏறு அப்படின்னு ஜியா அங்கிருந்து கிளம்ப வீ உங்ககிட்ட வரான். நீங்க உங்க கண்ணை கூட பிளிங்க் பண்ணாம அவனை பார்த்துட்டே இருக்க. உங்களுக்கும் கிட்ட க்ளோஸா வரான். எப்பவுமே உங்க கால் பின்னாடி போவோம் இல்லையா, இந்த டைம் அது போல ஃப்ரண்ட்ல ஓகே ஷால் இருக்கு எடுத்து அவன் மூஞ்சி துடைக்கிறான். உடம்பு ஃபுல்லா அவ்வளோ வேர்த்து போயிருக்கு ஃபைட் பண்ணி. நீங்க ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. அவன் எங்க அந்த கடைக்காரன் உன்ட்ட கொண்டு வந்து அந்த ரோஸ் கொடுத்தானா அப்படி உங்கள்கிட்ட அவன் கேட்க, நீங்க அம்மா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? என்ன இல்லை ஃபைட் பண்ணிட்டு வந்தல்ல, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? உங்கள் கையை மெதுவா கொண்டு போயிட்டு அவன் சீக்கில் வைக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி சைலண்டாக உங்களை பார்த்துட்டே இருக்கான். எங்க ரெட்டிஷாக இருக்கு, உனக்கு வலிக்குதா அப்படி கேட்டுட்டு உங்க கண்ணிலிருந்து தண்ணி வருது. ஏய் இதுக்குடி அலற? அது
சும்மா சின்ன ரோஸ் தானே, அதுக்காக ஏன் நீ இப்படி பண்ண? எப்படி பண்ண? இவ்வளவு பெரிய ஃபைட், உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா என்ன பண்ணுவ? வயன் ஏண்டி அழுற? மாமா ஒன்னும் இல்லடி. கிட்ட ஒண்ணு கேக்கட்டா? சொல்லு. எனக்காக இதை பண்ணியா நீ? என்ன எனக்காக இதை பண்ணியான்னு கேட்டு. வேற யாரு இருக்காங்க? உனக்காக தான் இதை பண்ண. எனக்காக இந்த ஃபட் போட்டியா? வயன் உனக்கு தானே பிடிச்சிருக்கு, நீ தானே கேட்ட. மாமா கட்டி பிடிச்சுக்கிட்டான். உங்களுக்காக யாரும் இது போல எல்லாம் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க அவங்க கிட்ட அதை கேட்டு கூட இருக்க மாட்டீங்க. அவன் லைட்டா பென் பண்ணி என் பொண்டாட்டி உனக்காக எஃபர்ட் போடாம நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? அவன் இப்போ டைட்டா பிடிச்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவளை நீங்க டெஸ்ட் பண்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுறா, அப்படிதான் இருக்கு அவனுக்கு. பின்னாடி இருந்து எல்லாரும் கோரஸா கத்த வி உங்களை விட்டுட்டான், எல்லாரையும் பாக்குறான். நெக்ஸ்ட் வின் பண்ணா அந்த ரோஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அது கொண்டு வராங்க. நீங்க விய பாக்குறீங்க. இந்த டைம் தண்ணி கொண்டு வந்து தண்ணி பரவாயில்ல வேண்டாம். வேண்டாமா? ரோஸ் வருதுடா அப்படி சொல்லிட்டே இருக்க ரோஸ் ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து வி கிட்ட கொடுக்குறாங்க. வி அதை வாங்கின அடுத்த செகண்ட் மம்மா உனக்கு தாண்டி வாங்கிக்கோ. எல்லாரும் பயங்கரமா கத்துறாங்க. கூட ஜியா கூட கத்துறா. நீங்க ஜியா ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ரோஸ் கொண்டு வந்து வீக்கிட்ட கொடுத்துருப்பா இல்லையா, அவன் என்ன சார் உங்க லவ்வரா அப்படின்னு மைக்ல கேட்டுட்டு என்ன வீக்கிட்ட மைக்க நீட்ட இல்ல அவன் என் பொண்டாட்டி அப்படின்னு ஷோல்டர்ல கை போட்டு உங்களை அவ கிட்ட இழுக்கிறான். உங்க கண்ணு ஜியா மேலதான் போதும். உங்களுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தோணி இருக்காது. என்னன்னா நீங்க கிட்ட இருக்கும் போது ஜியாக்கு ஏதாவது ஜெலஸ் ஆகுமா அப்படி. இப்போ தோணுது வீக்கிட்ட நீங்க இருக்க ஜியாக்கு ஜெலஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ஜியாவை பார்க்க அவன் நல்லா என்ஜாய் தான் பண்றான். நீங்க ஒரு மாதிரி ஜியாவை பார்த்துட்டே இருக்கீங்க. வி உங்க ஷோல்டர்ல கை போட்டு உங்களை இழுத்துருப்பா இல்லையா. மை வைஃப் இவளுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன். இவ மட்டும் கேட்கலன்னா இந்த பக்கம் கூட வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு லைட்டா பின் பண்ணி. ஆமா தானடி. இப்போ ஒரு மாதிரி விய பார்க்க அவ கொஞ்சம் ஷை அப்படிதான். சரி போலாமா? வி அங்கிருந்து கிளம்புறா. வி எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஞ்ச தூரம் தள்ளி ஷர்ட் குறி மாதிரி இருக்கு. சாரி ஷர்ட் கொடுக்குறீங்க. அவ ஷர்ட் போட்டுட்டு ஒரு பட்டனா போட்டுட்டு இருக்கான். நீங்க ஜியாவை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஃப்ளவரை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. வி உங்ககிட்ட இந்த கோட்டு கேக்குறான். அவகிட்ட கொடுக்குறீங்க. அவன் கோட்டு போட்டுட்டே அதுல மொபைல் இருக்கு. போன் பேசிட்டு அங்கிறது போக ஜியா கிட்ட வரீங்க. வயன் ரொம்ப அழகா இருக்கு. போன உடனே உங்க அம்மா இந்த கொடு சரியா? அப்புறம் எனக்கும் தெரியும் உங்க அப்பா இறந்துட்டாங்க. ரியாவோட அப்பா உனக்கு அப்பா இல்லைன்னு பி நிறைய சொல்லியிருக்கான். ஷேர் பண்ணுவான். சொல்லுவாங்களா? நிறைய சொல்லுவான். நாங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா 2 பேரும் ஒன்னா தானே படிச்சோம். சரி அதை விட போன உடனே இது அம்மாக்கு கொடு சரியா? அப்புறம் அவங்களுக்கு நீ இதை கொடுக்கும்போது உங்க அப்பாவே கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க அவளே பார்க்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் லவ். உங்க அம்மா அவரை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லவ்ல வந்தவ தான் நீ. இப்படி இருக்கும்போது நீ கொடுக்குறப்போ அவங்களுக்கு உங்க அப்பா கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். 2 பேர் மறக்காம கொடு. ஒரு மாதிரி ஸ்மைலோட நீங்க அவளை பாக்குறீங்க. ஜியா ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரி வா போலாம். ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறா. ஓ சாரி நானே கொண்டு போறேன். அதே இல்ல வேற என்ன கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. அது மாமா என் கூட இருக்குல்ல. ஆமா. அப்போ உங்களுக்கு கோவம் வரலையா? எதுக்கு? அதான் மாமா என்ன ஹக் பண்ணி இவ்வளவு நேரம் வைஃப் பொண்டாட்டி தானே நீ. ஆனால் மாமா உங்களை கொமாங்க வாயன். இங்க பாரு நான் சைக்காலஜி டாக்டர். சில ரீசனுக்குலாம் நான் பண்ணவே மாட்டேன். அதுவும் இல்லாம நீ ரொம்ப குட்டி பொண்ணு. உங்களை எனக்கு இங்க பாரு விய பத்தி எனக்கு தெரியும். உன்னாவ அப்படி எப்பவுமே நினைக்க மாட்டான். இன்னைக்கு கூட நான் கேட்டேன் ஏன் ரொம்ப அழுக்கா இருக்கா, அவளே நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் கேக்குறதுக்கு. அவனோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? நீ குட்டி பொண்ணு, என் வயசு என்ன அவன் வயசு என்னன்னு கேட்டான். அப்படி இருக்க போது உன்னை பத்தி எனக்கு தெரியும்.
அவனை பத்தி எனக்கு தெரியும். இல்ல ஜெலஸ் ஆக்குறதுக்கு என்ன இருக்கு? நான் விய நம்புறேன், அவ்வளவுதான். சிம்பிள், விடு வாப்பலாம். ரொம்ப மாதிரி கேஷுவலா பேசுறா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்க அவ கூடவே போறீங்க. வீக்கு கால் வந்திருக்கும். அவ பேசிட்டு திருப்பி பாக்குறா. நீங்க ஜியா 2 பேரும் நடந்து வரீங்க, ஃபாஸ்டா நடந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச காட்டுறான் 2 பேர்த்தையும். ஏய் என்னடா ஆச்சு? நம்ம வெக்கெட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்புறோமா? அந்த வேலையே முதல்ல முடியல சொல்லிட்டு இருக்க, நீங்களும் வந்துட்டீங்க. பையன் கிளம்பி வீட்டுக்கு போலாம். என்னாச்சா? போயிட்டே சொல்றேன் வா போலாம். 2 பேரும் அவங்க ரூம்ல இருக்காங்க, நீங்க உங்க ரூம்ல இருக்கீங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. டக்குன்னு வந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டான். எதுக்குன்னு தெரியல, எதனா இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்திருக்குமோ அப்படி திங்க் பண்ணிட்டு கிளம்புறீங்க. நெக்ஸ்ட் கார்ல எல்லாருமே போயிட்டு இருக்கீங்க. வி மட்டும் சைலண்டா ஃபோன் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். குசு குசுன்னு. நீங்க ஜியா பக்கம் பார்த்து என்னாச்சு, எதனா ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மாமா டென்ஷனா இருக்கா அதான் கேட்டேன். அப்படியா? எப்பவுமே அப்படிதான் இருப்பான், நீ ஃப்ரீயா விடு. எப்பவுமே வா மாமாவை நான் அப்பெல்லாம் பார்த்ததே இல்லையே. மாமா எப்போ பேசினாலும் காமா ரிலாக்ஸாக பேசும். அவனுக்குள்ள ஒரு சைடு இருக்கு, அது மோஸ்ட்லி யார்ட்டையும் காட்ட மாட்டான். என்ன? வியோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் வி ஒரு நல்ல பையன், பொறுமையா இருப்பான், எந்த போட மாட்டான். அது போல சார் காலேஜ்லலாம் அப்படி கிடையாது. காலேஜ்லயா? இங்கிருந்து தான் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஃபைட்டா? சார் வந்து காலேஜ் தான். என்ன உள்ளறீங்க? பயப்படாத அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ரவுடி பையன் தான். விய பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியல. கிட்ட பேசுற வரைக்கும் ரொம்ப காமா இருப்பான். நீங்க ஜியாவை பார்க்க வியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவன் பிசினஸ் பண்ண வந்துட்டான். அவங்க அப்பாக்காக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு ஃபைட் பண்ணால, சாரோட ஆம்பிஷனா அதான் கோல் அடிக்கணும்னு எல்லாமே விட்டுட்டான். நீங்க விய பாக்குறீங்க, அவ டேர்ன் பண்ணிட்டு கீழே இறக்கிட்டு ஏதோ பேசிட்டே வரான். பார்க்கவே ஒரு மாதிரி பாவமா இருக்கு. அப்பாக்காக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறான், எல்லாமே பண்றான் அவங்க அப்பாக்காக. அவர் சொன்னாரு அப்படி சொல்லிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிருக்கான். ஸோ எல்லாமே ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. திங்க் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்டு வரீங்க. கொஞ்ச நேரம் ஏர்போர்ட் வந்துட்டீங்க. ஒரு 4 hours ட்ராவல். கொரியாவுக்கு வந்தாச்சு. எல்லாரும் ஏர்போர்ட்லேருந்து வெளில வர நின்றுருக்கீங்க. இங்கே எதுக்குடா ரொம்ப நேரமாக நின்றுருக்கோம்? டிரைவருக்கு கால் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்க. நீங்களும் சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்போ கூட நீங்கள் ரியாக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, கால் போதா அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஜியா வீக்கிட்ட போயிட்டு இதுக்குடா டென்ஷனாக இருக்க, எப்படி இருக்கு, அதனா ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளமா? ரியா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. என்னாச்சு? ஃபீவரா? இந்த ஜம்மன் ஏதோ பண்ணியிருக்கான். சுகம் முழுசா சொல்ல மாட்டேன்றான். ஹாஸ்பிட்டல் வா, ஏதோ கையை எடுக்கணும் சம்திங், எனக்கு எதுவுமே புரியல. ஹாஸ்பிட்டல் போகணும். கையை எடுக்கணுமா? அந்த அளவுக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட்லாம் இல்லை, ஜம்மன் ஏதோ பண்ணியிருக்கான். ஜம்மனா? ஆமா, அது மட்டும் இல்ல, ஜேகே வீட்டுக்கு போயிட்டு ஜம்மனை தேடி கத்தி இருக்கான், எதுக்குன்னு தெரியல. என்னடா வளர்ற? வீட்டுல இருக்க சாமான் போட்டு உடைச்சிட்டு அப்பா போன் பண்ணி கத்துறாரு. ஜம்மனை தேடி ஜேகே வந்துட்டு போனா என்ன ஆச்சு, உங்க 2 பேருக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேக்குறாரு. தேவி அம்மா 2 பேரையும் என்னால சமாளிக்கவே முடியாது. ஒரு நாள் அங்க இருந்து வெளில வந்தேன், இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க 2 பேரும். போய் நான் தான் கிளியர் பண்ணணும். ஒரு நிமிஷம், சுகாதான் கால் பண்றான், வரேன் இரு அப்படின்னு போன் பேச போயிட்டான். ஜியா உங்களை பார்க்க இப்போ கூட நீங்க ஜியாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவ உங்ககிட்ட வந்து என்னாச்சும் இல்ல தங்கச்சிக்கு கால் பண்ற, எடுக்கவே மாட்டேங்குது. இப்போ கூட ஒரு டேப்லெட் போட்டா எவ்வளோ மணி நேரம் தூங்குவாங்க? என்ன டேப்லெட்டு? மாமா சொல்லிச்சு, அது ஸ்லீப்பிங் பில்ஸ். அது போட்டவங்க பொறுத்து தான் இருக்கு. போட்டவங்களா? எந்த கண்டிஷன்ல நம்ம போடுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. அப்படி கூட இருக்குமா? டெய்லி தூக்கம் வராம போடுறவங்கல அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 6 hours. ஒருத்தவங்களுக்கு நைட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்டைம்ஸ் தூக்கமே வராது. அவங்களுக்கு அவங்க உடம்பை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும். அப்புறம் ஃபீவருக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, அப்போ டேப்லெட் போட்டு தான் தூங்குது போல. மாமா ஃபீவர்னு தான் சொல்லிச்சு. அப்படி சொல்லிட்டு மொபைல் எடுத்து பேக்குள்ள போட்டீங்க.
ஏதோ சொல்லி கம்மி பண்ணிருக்கோம் அப்படின்னு திரும்பி விய பார்க்க வி இன்னும் பேசிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் டிரைவரும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல. மாமா வீட்டுக்கு போலியா? எங்க எதுக்கு வந்திருக்கோம்? வயன் என்னாச்சு? அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இங்க சேக்ல லைட்டா பாட்டுருக்கு. சரி நம்ம பார்த்துட்டே போடலாம் வாங்க. வயன் நீங்க பாரு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. பயப்படாத, கோப்படாத. சொல்றத முதல்ல கோமா கேளு. என்ன பேசுறீங்க? சொல்ல வருது கேளு வயன். சரி சொல்லுங்க. ரியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ரியாவா? ரியாக்கு என்னாச்சா? ஃபீவர் சொன்னீங்களே, ரொம்ப வைரல் ஃபீவரா இருக்குமா? மாமா வாங்க. ஒரு நிமிஷம் சொல்ல வரத முழுச கேளு. ரியா மாமா, நான் போயிட்டு ரியாவை பார்க்கணும் மாமா. சரி வா உள்ள போலாம். அப்புறம் ப்ளீஸ் உள்ள போலாம் மாமா. வா போலாம். ஸ்ட்ரெயிட்டா உள்ள வர ஒரு பெஞ்சில் ஜமான் வெளியே உட்காந்துருக்கான். நீங்க ஜமானை பாக்குறீங்க. ஜமான் இங்க இருக்கானா? அப்ப இந்த ரூமுக்குள்ள தான் ரியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி வேகமா ஜமான் கிட்ட வந்து, மாமா ரியா ஓகே இல்ல? ரியாக்கு என்னாச்சு? ஃபீவரா? எனக்கு தெரிஞ்ச வைரல் ஃபீவர்ல தான் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடிக்கு போறதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ரியா ரூம்ல இருந்து ஒரு நர்ஸ் வராங்க. திரும்பி, நர்ஸ் என் தங்கச்சிக்கு ஓகே இல்ல? வைரல் ஃபீவர் தானே, அதுக்கு டேப்லெட் போட்டாலே சரியாயிடும். நீங்க நிறைய பேச அவங்க, நீங்க யாரு? ரியாவோட அக்கா. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜமனை பார்த்து, சார் ஏதோ சொல்லலையா உங்கள்கிட்ட? என்ன? ஜமன் பொறுமையா எழுந்து நிக்கிறான். என்னாச்சா? நீங்களே போய் பாருங்க. பாக்கலாமா? ஓகே அப்படி சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. வி வந்த உடனே ஜமன் ஷர்ட் பிடிச்சு வால்ல லவ் பண்ணி, இதுக்கு அப்படி பண்ண உச்சி நேரம் உன்னால சும்மா இருக்க முடியாதா? ஜமன் சைலண்டா இருக்கான். எனக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அத்தை அவங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? அப்படி இங்க ஜமன் வி கத்திட்டு இருக்க. உள்ள இருந்து நீங்க அழுவுறீங்க. வி கண்ணு மூடிட்டு ஜமன் ஷர்ட்டை விட்டுட்டு திரும்பிக்கிட்டான். உள்ள இருந்து பயங்கரமா அழுவுறீங்க. சியா உள்ள வரா. ரியாவோட கண்டிஷன் பாக்குறா. அவளுக்கு பாவமா இருக்கு. உங்களை காம் பண்றா. என்னாச்சு? என்ன இதெல்லாம்? இல்ல நீங்க கத்தியால டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரா. என்ன மாமா இதெல்லாம்? எல்லாம் பாத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, இத நீங்க பாத்துக்கிறதா? அப்படின்னியா? நீங்க அல்ல. சாரி வயன். சாரியா? கை வயன் ப்ளீஸ். உங்களை நான் நம்பினது தப்பு மாமா. வயன் ப்ளீஸ் வயன், கையை எடுங்க வயன். அப்படி நீங்க அவன் கையை எடுத்து விட்டுட்டு இருக்க. வீ பின்னாடி ஜம்மன் இருக்கான். அவன் கிட்ட போறீங்க. என்ன அதெல்லாம்? அமைதியா இருக்கான். என்ன பண்ணீங்க அவள? உங்களை பார்க்க கூட இல்ல, தலையை குணிச்சுக்கிட்டான். உங்களுக்கு ஏமல்ல கோவம்னா ஏமல்ல காட்டணும். அதுக்கு என் தங்கச்சி மேல காட்டியிருக்கீங்க. டச் பண்ணீங்களா? ஜம்மன் சைலண்டா இருக்க. எப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்ணி? எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி எனக்கு கிஸ் பண்ணி இப்படிதான் ஏதோ பண்ணி வச்சிருப்பீங்கன்னு அப்படின்னு ஜம்மனை கத்திக்கிட்டே ஆல்ரெடி அவன் ஷோட்டு பிடிச்சிட்டு பயங்கரமா அழுறீங்க. ஏன் இப்படி பண்ண கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல, என் கோவம். உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? உங்களை நான் நம்பினேன். ரொம்ப உங்களை மட்டும் தான் நான் நம்பினேன். அதுதான் நான் பண்ண தப்பு. உங்களுக்கு அவளை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இப்படி நீங்க கத்திக்கிட்டே இருக்க. டோர் ஓபன் பண்ணிட்டு ரித்தி உள்ள வரா. அக்கா நீங்க ஆழ்ந்துட்டே திரும்ப அவளை பார்க்க வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டா. அக்கா இதா இருக்கா, நான் வந்து எழுப்பிட்டே இருக்கேன், எழுத்துக்கவே மாட்டேன்டா அப்படின்னு அழுதுட்டே இருக்கா. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அக்கா முழிச்சுக்கோங்க, அக்காக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தெரியுது, நான் பாத்துக்கிறேன். அப்படி நீங்க ஆழ்ந்துட்டே அவள்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க. டேப்லெட் சுகா அங்கிள் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு அவள்கிட்ட காட்ட. இந்த டைம் சுகா வரான். இந்த டைம் ரித்திகிட்ட வந்தா அது கொடு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் கொடு அப்படின்னு ரித்திகிட்ட இருந்து வாங்க போக, நீங்க எதுவும் தேவையில்ல உங்களே பார்க்க, எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். வயன் ஒன்னும் வேணாம். சுகா வரா. ரித்தி நான் வாங்கிட்டு வர சொன்ன டேப்லெட் வந்துருச்சா? நீங்க சுகாவை பாக்குறீங்க. டாக்டர் தங்கச்சி ஓகே இல்ல, இப்போ எழுதுப்பா. உங்களுக்கு என் கை எப்படி இருக்கு? நீங்கதான் அவளோட அக்காவா? ஆமா நான் தான். அவளுக்கு ஒண்ணும் இல்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் கொஞ்சம் வெளில போறீங்களா? எல்லாரும் குறுக்குன்னு வெளில வரீங்க. பிரியாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. எல்லாரும் வெளில தான் இருக்கீங்க. 1-3 hours மேல ஆகுது. அங்கேயே நின்றுட்டு இருக்கேன். வந்து கொஞ்ச நேரம் உட்காரு. நீங்க சைலண்டா நின்றுட்டு இருக்கீங்க. ஓகே ஒன்னாதாண்டி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க, உட்காரு சொன்னேன்.
அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டேன் தெரியல. பட் உங்களை நம்பின அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. அவன் இப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதடி. சரி பரவாயில்ல, இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லைல்ல. ஓகே, நான் நம்புறவங்க எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க தெரியுமா? வி ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்க. உங்க தம்பி எவரை நம்பின 1 இயருக்கு முன்னாடி அவரே வருவாரு, என்கிட்ட பேசுவாரு, என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. என் லைஃப்ல இவரை மட்டும் நான் நம்பினேன் அப்படின்னு ஜமனை கை காட்டிங்க. ஜமன் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான், அழுதுட்டே. வந்துட்டு காலேஜ் முன்னாடி வந்தாரு, எதுக்கு அடிச்சாருன்னு கூட தெரியல, அடிச்சாரு, என் முடிய பிடிச்ச. இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே வர மாட்டேன்னு சொன்னாரு. என்னாச்சுன்னு கேட்குறேன். ஒரு பதில் கூட சொல்லாம என்னை அப்படியே விட்டு போனாரு. என் லைஃப்ல நம்பின ஒரு பர்சன் தான் அது இவர் மட்டும்தான். நெக்ஸ்ட் நீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஏன் தெரியல, உங்களையும் நம்பக்கூடாதுன்னு தோணுது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருக்க ப்ளீஸ். அமைதியா நின்னுக்கிட்டீங்க. வீக்கோ எதுவும் பேசவே முடியல. அவனை நீங்க நம்பியிருக்கீங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மாதிரி சைலண்டாவே இருக்கான். இந்த டைம் ஜேகே வரா, எல்லாரும் நின்றுட்டீங்க. யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. ரியாக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சைலண்டா இருக்க. சுகா வெளில வரா. நீங்க சார் என் தக்கச்சி ஓகே இல்ல, அவ நார்மலா இருக்கல. அவ ஓகே தான், நார்மலா இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்ணை முளைச்சிருவா, நீங்க போய் பாத்துடலாம். கை கூட ஓகே தான், கியூர் ஆயிடுச்சு. என்ன கொஞ்ச நாள் பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். ட்ரைனிங் எடுத்தா ஓகே தான். உங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க அவனே பார்த்துட்டு இருக்க. அவன் கண்ணு சீக்கி கிட்ட போதும். டே எதுக்குடா இது ஹாஸ்பிட்டல், நீ ஜீவனை எதுக்குடா சண்டை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜிகே சைலண்டா இருக்கான். வே சுகா பில் அங்க பே பண்ணணும்னு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே அவன்கிட்ட போக ஒன்னும் தேவையில்ல, எல்லாரும் உங்களை பார்க்க, இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். பயம் போதும், நிறுத்துங்க. இதுக்கப்புறம் எனக்கு யாரும் வேண்டாம், எங்களை நானே பார்த்துப்பேன். ஏன் தங்கச்சி, நான் தானே கேர் எடுத்து பார்த்துக்கணும். உனக்கு தங்கச்சி தான், நான் உன் புருஷன், போதும் வேணாம் ப்ளீஸ் அப்படி சொல்லுது. சுகா கிட்ட போயிட்டு எங்க பே பண்ணணும், நான் தான் இருக்கல்லடி அப்படின்னு வி வர கையை தட்டி விட்டுட்டு சுகாவை பார்க்க. சுகா எல்லாம் கோவமா இருக்காங்க, கொஞ்ச நேரம் சைலண்டா இரு அப்படி சொல்லிட்டு கவுண்டர்ல போயிட்டு பே பண்றேங்க. தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு நீங்க ரித்திய பார்த்து இங்க இரு, அக்கா கூடவே அக்கா எழுந்த உடனே எனக்கு கால் பண்ண, சீக்கிரம் வந்திருக்கா வந்துடுற. அங்கேயே விட்டுட்டு நீங்க கவுண்டருக்கு வரீங்க. இதுக்கு இடையில நிறைய க்ரௌடு கையை டைட்டா பிடிச்சிட்டு பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாம் சுச்சுவேஷன் இதுக்கப்புறம் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ கவுண்டர்ல வந்து பே பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நேரம் ரித்திக்கிட்ட இருந்தவங்களுக்கு கால் வருது. அட்டென்ட் பண்ண, அக்கா ரியா எழுந்துட்டால, ஓகே தானே, ஓகே தான், வெயிட் பண்ண வந்துட்டு அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வேகமா வரீங்க. ரித்தி எழுந்துட்டா ரூமுக்குள்ள. நீங்க ரியா ரித்தி 3 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ரித்தி கண்ணு தடுத்து பார்க்க ரியா அல்லூரா ஹக் பண்ணி கேட்டீங்க. ஒன்னும் இல்ல நான் தான் வந்துட்டேன்ல, ஒன்னும் இல்ல. அக்கா நீ வந்துட்டியா, எவ்வளவு பயந்தா தெரியுமா, எனக்கு போட்டு போ, எனக்கு யாரும் வேணாம் அக்கா, லைஃப் எனக்கு பிடிக்கல, எனக்கு யாரும் வேணாம், நானே சொல்றேன் உனக்கு யாரும் வேணாம், இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன் அப்படி ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ரித்தி உங்களே பார்த்துட்டு இருக்கா. நீங்க ரியாவை பார்த்த, போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதெல்லாம் போதும், நானாலும் பார்த்துக்கலாம், எனக்கு மாமா வேணாம். ரியா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு வேணாக்கா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. நீங்க எழுந்து ரித்திய பார்த்த, உனக்குமே ஜேகே மாமா வேணாம். ரித்தியும் எனக்கு வேணாக்கா, அவர் என்ன சீட் பண்றாரு, பிளாக்மெயில் பண்றாரு. பிளாக்மெயிலா? அது உனக்கு புரியாது, இன்னொரு நாள் சொல்றேன், எனக்கு அவர் வேணாம்.